தமிழகத்தில் 11 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தென்காசி, நெல்லை, கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் காவல் நடை ரோந்து பணிகளை மேற்கொள்ள டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான சிக்கல்களை கண்டறியவும் மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு உடற்கல்வி வகுப்புகள் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்கள் பாட வேளைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் கேள்வித்தாள் கசிந்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவலுக்கு தேசிய தேர்வு முகமை மறுப்பு தெரிவித்துள்ளது. கேள்வித்தாள் விற்பனைக்கு என மோசடி கும்பல் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் கேள்வித்தாள்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்ற மாநில போக்குவரத்து ஆணையத்தின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தாக்கல் செய்த வழக்கில் உத்தரவிடப்பட்டுள்ளது. டாஸ்மாகை தனியார் மயமாக்கும் நோக்கம் இல்லை என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே எங்கள் லட்சியம் என்றும் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமிழக வெற்றி கழகத்தோட லட்சியம். நம்மளுடைய மாண்புமிகு முதல்வரோட லட்சியமும் அதுதான். என்னை கூப்பிட்டு அவர் பேசும்போதெல்லாம் நீங்க எந்த வகையில் எல்லாம் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்க முடியுமோ அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் தனியார் மயமாக்க போறதா ஒரு தகவல் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது உண்மையால் அது இல்ல, அப்படி எந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள் டாஸ்மாக் துறையை எப்படி மாற்றி அமைக்கிறேன் என பாருங்கள், அமைச்சர் விக்னேஷ் சவால் விடுத்துள்ளார். புது அரசுனாலும் இது பவர்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஏன் கால அவகாசம் கேட்கறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை இவங்க கிட்ட பவர் இருந்துச்சுல, ஒரே நாள் அந்த 10 ரூபாய் இல்லாம பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? 20 நாள். நான் நிச்சயம் இந்த 5 வருஷம் முடிவுல இந்த துறை எப்படி இருக்க போகுதுன்னு பாப்பீங்க. இந்த சேலஞ்ச். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் அதிரடியாக தாவேக்காவில் இணைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், NR சிவபதி ஆகியோர் தாவேக்காவில் ஐக்கியமாகினர். அடுத்ததாக மாண்பு முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருப்பூர். முன்னாள் MLAக்கள் 10 பேர் தாவேக்காவில் இணைந்துள்ளனர். எக்ஸ்-MLAs கோவிந்தசாமி, சுந்தரராஜ், ராஜமுத்து, மான்ராஜ், பன்னீர்செல்வம், ராஜவர்மன், R சீனிவாசன்,
தீநகர் திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே கருணாநிதி உள்ளிட்டோர் அமைச்சர்கள் ஆனந்த் ஆதவர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் சேர்ந்தனர். மாற்றுக் கட்சியில் இருந்து வருவோருக்கு தாவேக்காவில் உரிய மரியாதை அளிக்கப்படுவதாக அமைச்சரும் தாவேக பொதுச் செயலாளருமான ஆனந்த் கூறியுள்ளார். புதிதாக இணைந்தவர்களுக்கு நிர்வாகிகளிடம் பேசி பதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட மரியாதை இல்லாமல் நாங்கள் நடக்க மாட்டோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக எந்த விதத்திலும் நீங்கள் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதிமுகவினர் தாவேக்காவில் இணைய இபிஎஸ் தான் காரணம் என அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். தான் முதலமைச்சராக அதிமுக எம்எல்ஏக்களிடம் இபிஎஸ் கையெழுத்து வாங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலை உருவாக்குறது நம்ம இல்ல, இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலர். அதிமுகவுடைய பொதுச் செயலர் எங்களை பார்த்து சொல்றாரு, குதிரை பேரம் வந்து தாவேக்கா நடந்தது அப்படின்னு. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு, ஆனா தேர்தலோட ரிசல்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் ரிசைன் பண்ணாங்களோ எம்எல்ஏ அவங்க கிட்ட நான் கூப்பிட்டு பேசும்போது சொன்னாங்க, எங்களை பாண்டிச்சேரியில கூட்டிட்டு போயிட்டு நான் முதலமைச்சர் ஆறது சைன் போடு, நாங்க திமுகவோட பேசிட்டோம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. தாவேக்க மாற்றுக் கட்சி அல்ல, தாய் கட்சி என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். திமுக அதிமுக இணைந்து யானை பேரம் நடத்தியுள்ளனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசியல் சூழ்நிலை டிவிகே தலைவர் முதலமைச்சர் வந்த பிறகு அன்றைக்கு தலைவர் முதலமைச்சர் வரக்கூடாதுங்கிற ஒரே சிந்தனை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இருந்த ஒரு காரணம், அவங்க தான் வந்து யானை பேரத்தை நடத்தினாங்க. திமுக கூட அதிமுகவும் சேர்ந்து ஒரு யானை பேரத்தை நடத்தினாங்க. அதை தமிழக மக்கள் புறக்கணிச்சாங்க. பதவியை எதிர்பார்த்து தாவேக்காவிற்கு வரவில்லை, மரியாதையை எதிர்பார்த்தே தாவேக்காவிற்கு வந்துள்ளதாக தாவேக்காவில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஜெயலலிதாவிற்கு உண்மையாக இருந்தது போல் முதலமைச்சர் விஜயிடமும் உண்மையாக இருப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். போறபோதே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஒன்னும் பண்ண வேண்டாம், மரியாதை கொடுத்தா போறாங்க. அதை அவர் வந்த உடனே சொன்னோடனே எங்களுக்கு அதை அனைவரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அனைவருமே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை பல்வேறு காலகட்டங்களில இந்த வாய்ப்பினை நீங்கள் வழங்கியிருக்கிறது. இதற்கு உங்களுக்கு உண்மையாக உறுதியாக அம்மாவிடத்தில் எப்படி இருந்தாமோ அதே போன்று இன்னைக்கு தலைவரிடத்துல சொல்கின்ற பணியை செய்கின்ற பணியை செய்து நல்ல பெயரை எடுத்துக் கொடுத்து இவர்கள் நல்ல பெயர் எடுத்தார்கள், நல்லா செய்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலைமைதான் உங்களுக்கு வரும். இரண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு அதிமுக வெற்றிக்கு விஜய் மக்கள் இயக்கம் உறுதுணையாக இருந்ததாக தாவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். எதையும் எதிர்பார்த்து தாவேக்காவில் இணையவில்லை என்றும் இனி எப்போதும் சிஎம் விஜய்தான் முதலமைச்சர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அது அன்பு பொதுச் செயலாளர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றியவர்கள். தாவேக்க அரசு மிகவும் வெளிப்படையாக செயல்படுகிறது என்று தாவேக்காவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் கூறியுள்ளார். தாவேக்காவை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் இருந்தது போல் முதலமைச்சர் விஜயிடமும் உண்மையாக இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். வெளிப்பாடு தன்மை உள்ள அரசு, ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை தமிழக வெற்றி கழகத்தை விட்டுக் கொடுக்காமல் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி எங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வலைதளங்களில் பிரபலமாகி உள்ள காக்ரோச் ஜனதா கட்சியினர்
டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கோஷம் எழுப்பினர். இளைஞர்கள் களத்திற்கு வந்து போராட மாட்டார்கள் என்ற அதிகார வர்க்கத்தின் கணிப்பை இந்த ஜந்தர் மந்தர் கூட்டம் பொய்யாக்கி உள்ளதாக காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை போராட்டம் ஓயாது என்றும் அவர் கூறியுள்ளார். செஸ் வீரர்களுக்கு கிடைக்கும் வரவேற்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் தொடர்ந்து சிறப்பாக விளையாட விரும்புவதாகவும் பிரக்ஞானந்தா தெரிவித்துள்ளார். மேக்னஸ் கால்சனை வீழ்த்துவது மிகவும் சிறப்பான விஷயம் என்று கூறியுள்ள அவர் தன்னை பொறுத்தவரை மேக்னஸ் கால்சன் தான் கோட் என்றும் கூறியுள்ளார். மதுரை எய்ம்ஸை 9 வருடங்களாக கட்டுவதாகவும் இந்நேரம் ஒரு அணையே கட்டியிருக்கலாம் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். விரைவில் பணிகளை முடித்து மருத்துவமனையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளர்கள் 300 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஒரே நேரத்தில் 300 பேருக்கு வெளிப்படைத்தன்மையுடன் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் குவாரிகளில் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதுகுறித்த அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் டி.கே. பிரபு உறுதியளித்துள்ளார். மண் எம்சாண்ட் தட்டுப்பாடு என பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி தமிழக அரசு ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை அனுப்பிய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் விஜயின் ஒப்புதலுடன் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி திமுகவிற்கு இழைத்த துரோகத்தை எடுத்துரைக்க வேண்டும். திமுக செய்தி தொடர்பாளர்கள் உடனான ஆலோசனையில் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பனையூரில் தனது ஆதரவாளர்களுடன் அண்ணாமலை ஆலோசனை மேற்கொண்டார். புதிய அரசியல் இயக்கம் அறிவித்துள்ள நிலையில் கரு நாகராஜன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். கடும் வெயில் காரணமாக தீ விபத்துகள் நிகழ வாய்ப்பிருப்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தீயணைப்புத்துறை டிஜிபி சீமா அகர்வால் அறிவுறுத்தியுள்ளார். பருவமழைக்கு தீயணைப்புத்துறையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் எரிவாயு குழாய் சேதம் ஏற்பட்டு கேஸ் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெடுஞ்சாலை ஓரம் மரம் வைப்பதற்காக ஜேசிபி மூலம் குழி தோண்டிய போது குழாய் உடைந்து எரிவாயு வெளியேறிய நிலையில் கேஸ் விநியோகம் நிறுத்தப்பட்டு சரி செய்யப்பட்டது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம். ஏற்கனவே 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மெயின் அருவியில் சீரமைப்பு பணிகள் தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் வியாபாரிகள் கவலை.
ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அருகே சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனம் மீது சொகுசு கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி விடுறா தண்ணி விடுறா. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே நகைக்கடையின் சுவரை துளையிட்டு 3 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. லாக்கரை திறக்க முடியாததால் 2 கிலோ தங்கம் தப்பிய நிலையில் கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவை மீறி செய்தியாளர்களை சந்தித்ததற்காக நடிகர் ரவிமோகன் மன்னிப்பு கோரியுள்ளார். விவாகரத்து வழக்கு தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் ரவிமோகன் மன்னிப்பு கோரியதாக அறிவிப்பு. சட்டப்பேரவையை தொடர்ந்து மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை குறிவைக்கும் அதிருப்தி அணி. மக்களவை குழு தலைவராக மம்தாவின் அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி இருக்கும் நிலையில் ரிதப்ரதா பானர்ஜி அணிக்கு 20 எம்பிக்கள் ஆதரவு. மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் லாபத்தில் பங்கு தருவதாக கூறி சிராஜ் என்பவரிடம் 7 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் மஞ்சுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் மீது கேரள நீதிமன்றத்தில் 1000 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்திய T20 கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து T20 தொடரில் சூரியகுமார் யாதவை விடுவித்து புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரை BCCI நியமித்துள்ளது. IPL தொடரில் 776 ரன்கள் விளாசிய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி இந்திய T20 அணியில் முதல் முறையாக இடம் பிடித்துள்ளார். 15 வயதிலேயே இந்திய சீனியர் அணியில் இடம் பிடித்துள்ள அதிரடி மன்னன் சூரியவன்ஷிக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. இந்திய T20 அணியின் துணை கேப்டனாக திலக் வர்மாவை BCCI நியமித்துள்ளது. அணியில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ரவி பிஷ்னாய், நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ், சாம்சன், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், சிவம் தூபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், வைபவ் சூரியவன்ஷி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டிகளுக்கான இந்திய T20 அணியையும் BCCI அறிவித்துள்ளது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான அணியில் நட்சத்திர பவுலர் பும்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 368 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய வீரர்கள் KL ராகுல் மற்றும் சுப்மன் கில் சதமடித்து அசத்தியுள்ளனர்.